ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டாபிக். என்ன டாபிக் அப்படின்னா, சிஎம்எஃப்எம் பேப்பர் 2016 சிலபஸில் இருக்கிறது. இப்போ 2022ல் 2 பேப்பராக டிவைட் ஆகிருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அப்புறம் இன்னொன்று ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதில் 2016 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2022க்கு கன்வர்ஷன் ஆகிறப்ப என்னென்ன டாபிக்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக படிக்கணும், அதில் டஃப்னஸ் லெவல் எப்படி இருக்கும் பழைய சிலபஸ்க்கும் இதுக்கும், அண்டு சிலபஸ் ஓல்டு சிலபஸுடைய சிஎம்எஃப்எம் புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது 2022 சிலபஸ்க்கு கன்வர்ஷன் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, முக்கியமாக 2016 இல்லாமல் 2022லேயே டைரெக்டாகவே என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சொல்கிறேன். 2016 சிலபஸ் உடைய புக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஎம்எஃப்எம் புக்கில் நிறையவே சம்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஸோ இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ சிலபஸ் கன்வர்ஷன் 16லேருந்து 22 எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்ளை பண்ணணும். இப்போ ஜூன் 2024 எக்ஸாமில் ஒன்லி சிலபஸ் 2022க்கான எக்ஸாம் மட்டும்தான் நடக்க போகுது. 2022 சிலபஸ் எக்ஸாமுமே இப்போ பேட்டர்ன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே தெரியும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது அந்த பேட்டர்ன். அதாவது 30 மார்க்ஸுக்கு எம்சிக்யூ, மீதி இருக்கிற 70 மார்க்ஸுக்கு மட்டும்தான் டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர்ஸ் எழுதணும். ஸோ இது ஒரு நல்ல பெனிஃபிட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. 30 மார்க்ஸை ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அந்த எம்சிக்யூ எல்லாமே அவங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னா. சரி, இப்போ இந்த 16 சிலபஸ்லேருந்து 22 சிலபஸ்க்கு மாறுறப்ப இன்டரில் எங்கெங்கெல்லாம் சேஞ்சஸ் இருக்குது, ஃபைனலில் எங்கெங்கே சேஞ்சஸ் இருக்குங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது பர்டிகுலராக 2016 சிலபஸில் பேப்பர் 10ல் இருக்கக்கூடிய சிஎம்எஃப்எம் இப்போ 2022ல் 2 பேப்பராக மாறியிருக்கு. எஃப்எம்டிஏ பேப்பர் 11ஆகவும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பேப்பர் 12ஆகவும் சேஞ்ச் ஆகிருக்கு. அதில் என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா பார்க்கணும். ஏன்னா இந்த சிஎம்எஃப்எம் அப்படிங்கிறது 2016 சிலபஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கான ரீசன் என்னென்னா, லாஸ்ட் ஒரு 3 to 4 எக்ஸாம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணினாங்க. அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் மார்க் எடுக்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ இது 2 பேப்பராக டிவைட் பண்ணியிருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். அப்போ டஃப்னஸ் லெவல் எப்படி இருக்கும் ரெண்டுமே கம்பேர் பண்ணுறப்ப, எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு என்னென்ன படிக்கணும், முழுக்கவே புதுசாக படிக்கணுங்கிறது கிடையாது, சில டாபிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ என்ன டாபிக் எல்லாம் அடிஷ்னலாக இருக்குது எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிலபஸ் 2016 புக்கு இனிமேல் யூஸ் இல்லைன்னு சொல்லி தூக்கி வச்சிடாதீங்க. மொதல் பாயிண்ட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறது அதுதான். 2016 சிலபஸ் புக்கு எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் இப்போ 2022ல் எழுத போகிற எந்த சப்ஜெக்ட்டுக்குமே 16 சிலபஸ் புக்கு கையில் இருந்துச்சுன்னா அது இனிமேல் யூஸ்ஃபுல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓரமாக ஒதுக்கி வைக்காதீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். இப்போ சிஎம்எஃப்எம் புக்கு உங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அது ஏற்கனவே படித்தது, அதையுமே எதிலெல்லாம் மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட அடிஷனலாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது. இப்போ இது புது புக்கு வாங்கணுமா? 2022 சிலபஸில் 2 சப்ஜெக்டாக இருக்குல்ல, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனாலிட்டிக்ஸ். இதில் புது புக்கு வாங்கணுமா? புது புக்கு உங்களுக்கு வேணும், கையில் ஹார்ட் காப்பியாக இருந்தால் படிக்க ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கன்வர்ஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸு புது புக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு பழைய புக்கே போதும், அடிஷ்னலாக என்ன டாபிக்ஸ் இருக்கோ அது மட்டும் நான் பிடிஎஃப்பில் பார்த்து படிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரியும் படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா புதுசாகவே பிடிஎஃப்பில் அந்த 2022 சிலபஸ் புக்கை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டும் பார்க்கலாம். ஸோ அது உங்கள் கன்வீனியன்ஸ் எப்படியோ அதுபடி பண்ணிக்கோங்க. பட் 2016 சிலபஸ் புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா அதில் நிறைய சம்ஸு கவர் ஆகிருக்கு. நான் பார்த்த வரைக்குமே சில சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் 2022ல் ரொம்ப கம்மியாக தான் சம்ஸ் இருக்குது. ஆனால் சிஎம்எஃப்எம் புக்கில் நிறையா சம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறதுனா ரேஷியோ அனாலிசிஸ் சொல்லலாம், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட் இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சம்ஸு 2016 சிலபஸ் புக்கில் இருக்கும். அதனால் 2022ல் ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ என்ரோல்மெண்ட் பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 2016லேருந்து கன்வர்ஷன் ஆகாத ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் சொல்கிறேன், 2016 சிலபஸ் புக்கு
பிடிஎஃப் இருந்தாலும் சரி, அது உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது 16 சிலபஸில் கிளியர் பண்ணிவிட்டு அந்த புக்கு கொடுத்தாலும் சரி, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன எக்ஸ்ட்ரா டாபிக்ஸு கவர் ஆகுது, அதோட டஃப்னஸ் எப்படி இருக்கும், சிஎம்எஃப்எம்மோட கம்பேர் பண்ணுறப்ப 2022 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கும் எஃப்எம்டிஏவும் டஃப்னஸ்ஸு எப்படி இருக்கும்? முதல்ல ஒன்று யோசிச்சு பாருங்களேன். சிஎம்எஃப்எம்ங்கிறது 2 சப்ஜெக்ட்டு, 50 மார்க்ஸுக்கு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் 50 மார்க்ஸுக்கு எஃப்எம் இப்படி படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ 100 மார்க்ஸுக்கும் உங்களுக்கு இந்த மொத்த போர்ஷனுமே கவர் ஆகிருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் சிஎம்ஏ அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு தனியாக 100 மார்க்ஸுக்கு பிரிச்சிட்டாங்க. இதில் கொஞ்சம் அடிஷ்னல் டாபிக்ஸ் ஆட் ஆகிருக்கு. அது ஒன்றும் பெரிய கஷ்டமானதுலாம் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேயும் சிஎம்எஃப்எம்மில் இருந்த அதே டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. சிஎம்எஃப்எம்மோட கம்பேர் பண்ணுறப்ப மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் எஃப்எம்டிஏங்கிறது கண்டிப்பாக டஃப்னஸ்ஸுங்கிறது உங்களுக்கு படிக்கிறப்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 100 மார்க்ஸுக்கு கவர் பண்ணக்கூடிய அந்த சப்ஜெக்டை 200 மார்க்ஸுக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி பிரிக்கிறீங்க. அப்போ நிறையாவே உங்களுக்கு ஸ்கோப் இருக்குது அதில் படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு எல்லாமே. கொஞ்சம் அடிஷ்னல் டாபிக்ஸும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக தான் இருக்கும், டிஃபிகல்ட்டாக இருக்காது. ஸோ கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸோ டஃப்னஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக குறையும். 100 மார்க்ஸுக்கு ரெண்டும் தனித்தனியாக பிரியறப்ப உங்களுக்கு டஃப்னஸ்ஸு குறையும். அதோட பாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸும் இப்போ 2 அட்டம்ப்ட் 2022 எழுதியிருக்காங்கல்ல, அதையும் நீங்கள் பாருங்கள். அதை பார்க்குறப்ப எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் என்னென்னலாம், தட் இஸ் அடிஷனல் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது, ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேருந்தும் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கும், ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்லேருந்து ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸுக்கும் ஒன் பை ஒன்னாக நம்ம கம்பேர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கை கம்பேர் பண்ணலாம். அதாவது காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அதில் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு இருந்தது, இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு மாறி இருக்குது. இதில் என்னென்ன டாபிக்ஸ் அடிஷனலாக இருக்குது அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்குடைய இன்ட்ரடக்ஷன் மோராலஸ் அங்கே பழசில் இருந்த மாதிரியே தான் இருக்கும். இது ஒரு நியூ டாபிக். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். இது ரொம்ப ஈஸியாகவே இதில் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாகவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டெசிஷன் மேக்கிங் டூல்ஸ், இதில் மார்ஜினல் காஸ்டிங், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங், இது எல்லாமே சிஎம்எஃப்எம்மில் நீங்கள் படித்த அதே தான் இருக்கும், அடிஷனலாக எதுவுமே கிடையாது. அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அண்ட் வேரியன்ஸ் அனலைசிஸ்லேயும் ஏற்கனவே சிஎம்எஃப்எம்மில் நீங்கள் படித்த அதே தான், புதுசாக எதுவுமே அடிஷனல் டாபிக்ஸ் கிடையாது. தென் ஃபோர்காஸ்டிங், பட்ஜெட்டிங் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு பட்ஜெட்டரி கண்ட்ரோலில் இருந்த அதே டாபிக் தான், இங்கேயும் எதுவுமே அடிஷனலாக கிடையாது. இந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, இது கொஞ்சம் அடிஷனலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் எது அடிஷனலாக இருக்குது அப்படின்னா, இந்த ஃபஸ்ட் இருக்கிற டியூ பாயிண்ட் அனாலிசிஸ், அப்புறம் ஆர்கனைசேஷன் வித் மல்டிபிள் டிவிஷன், இது இந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட் டூல்ஸில் ஆர்ஓஐ, ரெசிடியல் இன்கம் அண்ட் எக்கனாமிக் வேல்யூ ஆடட், அப்புறம் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு, இதெல்லாம் புதுசாக இருக்குது. இப்போ இந்த லேர்னிங் கர்வ் ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், சிஎம்எஃப்எம்மில் லேர்னிங் கர்வ் படித்தது தான். இது தவிர மற்றது எல்லாமே அடிஷனலாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான டாபிக்ஸ் தான். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங். ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டிங் அப்படிங்கிறது தியரியில் ஆல்ரெடி கவர் ஆகிருக்கும் உங்களுக்கு சிஎம்எஃப்எம்மில். பட் இதுலேயும் அதே தான் வருது. இந்த காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், ரெவென்யூ சென்டர், ரெஸ்பான்சிபிலிட்டி சென்டர், இதெல்லாம் காஸ்டிங்லேயும் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்லேயும் படிச்சிருக்கிறது தான், அதே தான் திருப்பி வருது. ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் ரிலேட்டடாக இருக்கிறது. அண்ட் டெசிஷன் தியரி, இது ஒரு புது டாபிக். இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக். இந்த டெசிஷன் ட்ரீ அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரியும் எவ்வளவு சிம்பிளாக இருக்குன்னு. பழசு காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்னு நீங்கள் படித்த அதே தான், எக்ஸ்ட்ராவாக சின்ன சின்ன டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம்னா ஏபிசி அனலைசிஸ், அப்புறம் இங்கே டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட்டில் ரெசிடியல் இன்கம், அந்த எக்கனாமிக் வேல்யூ ஆடட், பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு, இந்த மாதிரி தான் இருக்குது.
இப்போ இங்கே டிசிஷன் தியரி அவ்வளோதான். ஸோ அதே தான் உங்களுக்கு பெருசாக எதுவுமே சேஞ்சஸ் இல்லை, இந்த சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸை தவிர. ஸோ இது சின்ன சின்ன சேஞ்சஸ் நான் எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதனால் முதல்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக நினைங்க. நம்ம சிஎம்எஃப்எம்லேருந்து இதில் மாறி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் சிஎம்எஃப்எம் எழுதியிருந்தீங்கன்னா அதில் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த குரூப் உங்களுக்கு இந்த குரூப்புக்கு கன்வர்ஷன் வந்து 2022க்கு ஆகணும்னு அவசியம் இல்லை, அதை கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருங்க. நான் சொல்கிறது இப்போ சிஎம்எஃப்எம் எழுதாமல் இனிமேல் 2016 சிலபஸ்லேருந்து கன்வர்ஷன் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக சொல்கிறேன். சிஎம்எஃப்எம் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, இனிமேல் தான் இப்போ 2022 எழுத போகிறேன்னா தைரியமாக எழுதலாம், ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக விட்டு போன இந்த எக்ஸ்ட்ரா அடிஷனல் டாபிக்ஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு நல்லாவே படிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வரலாம். சிஎம்எஃப்எம்மில் செகண்ட் பார்ட்டு ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட். பட் இப்போ நியூ சிலபஸில் அதை ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ்னு 2 சப்ஜெக்டாக பிரிக்கிறாங்க. ஒரே சப்ஜெக்டில் 2 டிவிஷன். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கிறது மொத்தமாக 100 மார்க்ஸு. பட் இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸுங்கிறதுல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் 80 மார்க்ஸும் டேட்டா அனலிட்டிக்ஸ்க்கு 20 மார்க்ஸுமாக பிரிச்சிருக்காங்க. டேட்டா அனலிட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள், தியரி தான் எல்லாமே. இதில் ஒரு 20 மார்க்ஸ் அந்த தியரி எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கன்னா ஷுவராக எடுத்துடலாம். மற்றபடி எஃப்எம்லேயுமே 80 மார்க்ஸில் உங்களுக்கு எம்சிக்யூவும் ஒரு 30% வந்துடும். அதை தவிர மீதி இருக்கிறது ரிட்டன் எக்ஸாம். இதில் ஆல்ரெடி சிஎம்எஃப்எம்மில் படித்த அதே டாபிக்ஸு மேக்ஸிமம் இல்லை எல்லாமே வரும், அதை தவிர எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வரும், அவ்வளவுதான். ஸோ திருப்பவும் சொல்கிறேன், சிஎம்எஃப்எம்மில் நீங்கள் படித்த எல்லாமே திருப்பி வரும், கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் ஆகிருக்கு எம்ஏலையும் எஃப்எம்டிஏலையும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஆப்ஜெக்டிவ் ஸ்கோப் இதெல்லாம் முன்னாடியே இருக்கிறது தான், சிஎம்எஃப்எம்மில் இருக்கிறது தான். இந்த டைனமிக் ரோல் ஆஃப் சிஎஃப்ஓ அப்படிங்கிறது இது புதுசு. அடுத்தது டைம் வேல்யூ ஆஃப் மணி சிஎம்எஃப்எம்லேயும் இருக்கும், பட் இதில் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் அப்படிங்கிறது அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க, இது புதுசாக இருக்கும். அடுத்தது ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் அப்படிங்கிற இந்த சாப்டரும் புதுசு தான், இதுவும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனான்ஷியல் மார்க்கெட், இதில் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாமே புது சாப்டர் தான், பட் இது ரொம்ப சிம்பிளான சாப்டர். இது எல்லாமே முதல்ல பேங்க் ரிலேட்டடாக வரும், கமர்ஷியல் பேங்க்கு, என்பிஎஃப்சி, இன்சூரன்ஸ் கம்பெனி, அப்புறம் ஃபண்டு, ஏஞ்சல் ஃபண்டு, வெஞ்சூர் கேபிட்டல் ஃபண்ட், இந்த மாதிரி எல்லாம் வரும். அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்டு, இதில் பாண்டு ரிலேட்டடாக மசாலா பாண்டு, ஈக்விட்டி பாண்ட், டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட், ரோலிங் செட்டில்மெண்ட், டிமேட்டு, இந்த மாதிரி எல்லாமே சிம்பிளான டாபிக்ஸ் தான், பட் ஃபுல் அண்ட் ஃபுல் இது தியரி டாபிக்ஸாக தான் இருக்கும். அதே மாதிரி மணி மார்க்கெட்டில் ட்ரெஷரி பில், கமர்ஷியல் பேப்பர் இது எல்லாமே சிஎம்எஃப்எம்லேயும் கவர் ஆகிருக்கும். பட் இந்த ரெப்போ, ரிவர்ஸ் ரெப்போ இதெல்லாம் கொஞ்சம் இதில் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த செகண்ட் சாப்டர் மாடியூல் 2 அப்படிங்கிறது ஒரு 90% கிட்ட நியூ டாபிக் தான், பட் சிம்பிளாக தான் இருக்கும். அடுத்தது ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ்க்கான டூல்ஸ், இதில் ரேஷியோ அனலைசிஸ், கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ, இது ஆல்ரெடி சிஎம்எஃப்எம்மில் இருக்கிற அதே தான். பட் சிஎம்எஃப்எம்மில் நிறையாவே சம்ஸ் இருக்கும், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு, ரேஷியோ அனலைசிஸ் எல்லாத்துக்கும் 2016 புக்கில். ஸோ அது கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள், அதையும் சேர்த்து படிச்சிங்கன்னா உங்களால் ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் எடுக்க முடியும். இது புதுசு, கம்பேரேட்டிவ் காமன் சைஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ட்ரெண்ட் அனலைசிஸுங்கிறது நியூ டாபிக். இது ரொம்ப சின்ன குட்டி டாபிக் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. நெக்ஸ்ட்டு மாடியூல் 3, இதில் டூல்ஸ் ஃபார் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ், இது சிஎம்எஃப்எம்மில் இருக்கிற ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனலைசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் அப்படியே சேமாக தான் அதில் இருக்கும். ரேஷியோ அனலைசிஸில் 1-2 ரேஷியோஸ் கூட இருக்கும். இந்த ஃபைனான்ஷியல் ஸ்கோர்ஸு, அல்ட்மேன் இசட் ஸ்கோர் இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக டாபிக் இருக்கும், இதுவும் ரொம்ப சின்ன சாப்டர் தான். இதில் ரேஷியோ அனலைசிஸ், ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதுக்கெல்லாம் சம்செட் சிஎம்எஃப்எம் புக்கில் நிறையாவே இருக்கும், அதனால தான் நான் ஓல்டு புக்கை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இது நியூ டாபிக், கம்பேரேட்டிவ் காமன் சைஸ் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது இது நியூ டாபிக். அதே மாதிரி ஃபைனான்ஷியல் ஸ்கோருங்கிறது நியூ டாபிக். இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி சாப்டர்ஸாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மாடியூல் 4ல் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அண்ட் காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சோர்சஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் எல்லாம் சிஎம்எஃப்எம்மில் இருக்கிறதே தான். இங்கே கொஞ்சம் இந்த க்ரௌடு ஃபண்டிங், ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறது கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் ஓல்டு சிலபஸில் இருக்கிற அதே தான், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாமே சேமாக தான் இருக்கும், எந்த சேஞ்சஸுமே கிடையாது.
அடுத்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்கில் சேம் தான், எந்த சேஞ்சஸுமே கிடையாது. எக்ஸ்ட்ராவாக ஒரு சின்ன டாபிக் ஹர்டில் ரேட் இன் காங்க்ளோமெரேட் என்விரான்மெண்ட், இது ஒன்று மட்டும் நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க, மற்றதெல்லாம் அதே தான். அண்ட் ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்லேயும் 16 சிலபஸில் இருக்கிற சிஎம்எஃப்எம்மில் இருக்கிற எல்லாமே அப்படியே வருது. எக்ஸப்ட் இதில் ஒரே ஒரு டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க. எப்படி டெப்டாஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரிசீவபிள் மேனேஜ்மெண்ட்டுன்னு சிஎம்எஃப்எம்மில் இருக்கோ, அதை விட இதில் அடிஷ்னலாக பேயபிள் மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு டாப்பிக்கை ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஃபைனான்சிங் ஒர்க்கிங் கேபிட்டலில் எக்ஸ்போர்ட் ஃபைனான்சிங் இது ஒரு டாப்பிக்கு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இதில் பெருசாக எந்த சேஞ்சஸும் இல்லை, இதுதான் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபைனான்சிங் டெசிஷன்ஸ், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் ஸ்டாக்கிங். இங்கே கேபிட்டல் ஸ்டாக்கிங் அண்ட் கோவெனன்ட், ஃபைனான்ஷியல் அண்ட் நான் ஃபைனான்ஷியல், நெகட்டிவ் கவெனன்ஸ் அண்ட் கிராஸ் டிஃபால்ட் இது கொஞ்சம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் ஸ்டாக்கிங், சீனியர் அண்ட் ஜூனியர் டெப்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம். பட் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் தியரிஸ், லிவரேஜ் அனாலிசிஸ், EBIT EPS அனாலிசிஸ், டிவிடெண்ட் டிசிஷன்ஸ் அண்ட் டிவிடெண்ட் தியரிஸ் இது எல்லாமே ஓல்டு தான், சிஎம்எஃப்எம்மில் இருக்கிற அதே டாபிக் தான். இப்போ ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிஎம்எஃப்எம்மில் இருக்கிற ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் போர்ஷன் எல்லாமே இருக்குது. அதை தவிர அங்கங்கே 1-2 சாப்டர்ஸ் மட்டும் சின்ன சின்னதாக தான், ரொம்ப பெரிய சாப்டர்லாம் அது கிடையாது, குட்டி குட்டி சாப்டர்ஸாக நடுவில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்ஷன் பியில் பிஸ்னஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ் இது ஒரு 20 மார்க்ஸுக்கு வரும். இதில் 2 மாடியூல் இருக்குது, மாடியூல் 8 அண்ட் மாடியூல் 9. இது ரெண்டுமே தியரி தான், பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது படிச்சிட்டிங்க நல்லா அப்படின்னா கண்டிப்பாக ஷியூராக ஒரு 20 மார்க்ஸ்க்கு உங்களால் அட்டன் பண்ண முடியும். இது இன்ட்ரடக்ஷன் டு டேட்டா சயின்ஸ் ஃபார் பிஸ்னஸ் டிசிஷன் மேக்கிங்னும், அடுத்தது டேட்டா ப்ராசஸிங், ஆர்கனைசேஷன், கிளீனிங் அண்ட் வேலிடேஷன் இருக்குது. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்க வேண்டியது அடிஷனலாக. ஸோ இது அடிஷனலாக இது 20 மார்க்ஸுக்கு. இப்போ நம்ம கம்பேர் பண்ணதை வச்சு உங்களுக்கே ஒரு ஐடியா நல்லாவே கிடச்சிருக்கும். சிஎம்எஃப்எம் அப்படின்னு படித்தது 2016 படித்தது அப்படியே எம்ஏ அண்ட் எஃப்எம்டிஏல ஃபுல்லாக இருக்குது. அதனோட எக்ஸ்ட்ராவாக சில டாபிக்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா சிஎம்எஃப்எம்ங்கிற பேப்பர் 2 பேப்பராக இங்கே டிவைட் ஆகிருக்கு, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட், டேட்டா அனலிட்டிக்ஸ். இதனால் நீங்கள் ஏற்கனவே சிஎம்எஃப்எம்க்கு ப்ரிப்பேர் பண்ணது எல்லாமே இதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிஷ்னலாக சில டாபிக்ஸை மட்டும் படித்தா போதும். பட் எக்ஸாமில் அது 2 பேப்பராக நீங்கள் எழுதுறதுனால உங்களுக்கு நிறையாவே மார்க்ஸ் கிடைக்கவும் சான்சஸ் இருக்குது. நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுங்கள். படிக்கிறப்ப உங்களுக்கு மைண்டில் இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஸ்டடி மெட்டீரியல் 2022 சிலபஸ் மெட்டீரியல், அதோட கண்டிப்பாக 2016 மெட்டீரியலும் ரெஃபர் பண்ணி படிங்க. அதோட சிஏ மெட்டீரியலில் இந்த ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அதுவுமே பாருங்கள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சிஏசிஎம்ஏ உடையதையும் ரெஃபர் பண்ணி படிங்க. இதெல்லாம் படிச்சிட்டாலே உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். நீங்கள் படிக்கும்போது ஏதாவது ஒரு டாப்பிக்கோ அல்லது ஒரு சம்மில் எப்படி இந்த ஆன்சர் வந்ததுங்கிறது தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம டெலகிராம் குரூப்பில் என்னோடய நேமை டேக் பண்ணி எந்த டவுட் இருக்குது, எதுக்கு உங்களுக்கு ஃபர்தராக கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறத போட்டு விடுங்க. இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரே டவுட்டு கேட்குறப்ப நம்ம சேனலில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோவும் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்டு யாராவது 2016 சிலபஸ்லேருந்து 22 கன்வெர்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து ஒரு டாப்பிக்கில் கூடிய சீக்கிரம் மீட் பண்ணலாம்.